ஹலோ மக்களே, வெல்கம் டு டாக்ஸிக் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சப்வே சர்ஃபர்ஸ் கேம் ப்ளே தான் பண்ண போகிறோம். நான் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. சாரி கைஸ், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. கிட்டத்தட்ட 3 மாதமாக எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் வீடியோ போடல கைஸ். சரி, இப்போ நான் என்னுடைய அக்காவை பேச விட போகிறேன். எங்கள் அக்கா பேர் காவியா கைஸ். அவங்கள பேச விடலாம். பேசுங்கக்கா. எங்கள் அக்கா ரொம்ப வெக்கப்படுறாங்க. அப்புறம் என் தம்பியும் கூட இருக்கான். எங்கள் 3 பேருக்குள்ளார ஒரு சேலஞ்ச் இருக்குது. அந்த சேலஞ்சுன்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நான் ஒரு ஸ்கோர் எடுப்பேன். அதை விட காவியாக்கா அதிகமாக எடுக்கணும், அதை விட விஷ்ணு அதிகமாக எடுக்கணும். அந்த மாதிரி போயிட்டே இருக்கணும். யார் அதிகமாக எடுக்கிறான்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க மக்களே. சரி, உலகலாம் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா என்னை பேசினே ஆட முடியல. இப்போ நம்ம மேலே இருக்கிறோம். ஐயோ, ட்ரெயின் நோக்கியே போகுது. எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்போ இவ்வளோ ட்ரெயின் இப்படி நிறுத்தி வச்சுருக்காங்களே, அப்போ ட்ரெயின் வரும்போது எப்படி தாண்டி போவோம்? நம்மளை தாண்டி இந்த டவுட்டு தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போயிடுங்க மக்களே. ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா எவ்வளோ அதிகமாக கலெக்ட் பண்ணிட்டேன். இன்னும் 2 மீன் கலெக்ட் பண்ணால் மேட்ச் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இன்னும் 2 மீன் கலெக்ட் பண்ணிடலாம் டக்குன்னு. இப்படி அது கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணோம். கீழே நிறைய காயின் போகுது. நான் மேலே ஏறிட்டேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே இந்த ட்ரெயினில் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் எப்படியோ இறங்கிட்டேன். அப்பா, எஸ்கேப்பு. ஆனூர் நமக்கு அந்த 2 பூஸ்ட் எது இருக்குதுன்னே தெரில. அதை பற்றி தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போயிடுங்க. சரி, இப்போ நம்ம ட்ரெயின் மேலே ஏறி இருக்கோம். எவ்வளோ தூரம் போகிறேன்னு தெரியலையே. இது வேறு ஸ்பீடாக ஆரம்பிச்சிச்சு. எனக்கு வேறு இந்த ட்ரெயின் உள்ளார புல் போகிற மாதிரி ஒரு லெவல் வரும்ல, அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே. ஒரு கொகைக்குள்ளார போவோம்ல, அதுதான். இப்போ இது வரைக்கும் எஸ்கேப் ஆகிட்டேன். எப்படியோ அதில் எஸ்கேப். ஐயோ, வந்துடுச்சு. என்னடா இப்படி பேட்டர்னாக வருது? இவ்வளோ நல்லவங்களே இல்லையே, பேட்டர்னாக கொடுக்க மாட்டாங்களே. அடுத்த வீடியோ என்ன போடலான்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்கிறேங்க மக்களே. 5 கலெக்ட் பண்ணிட்டேன். எப்படியோ கலெக்ட் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா பூஸ்டர் 1 கலெக்ட் பண்ணிட்டேன். ரொம்ப சமாகமாக போய்ட்டுருக்கு. அப்படியே மேலே ஏறிட்டேன். அதே மாதிரி என்ன பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் ரெட் ஆர்ட்டோ, என் தம்பியை பிடிக்குன்னா ப்ளூ ஆர்ட்டோ கமெண்ட்டில் போட்டு போயிடுங்க மக்களே. அடுத்த வீடியோவில் எங்கள் அண்ணனையும் கூட்டின்னு வர ட்ரை பண்ணுறேன். சோலி முடிஞ்சு போச்சு. எவ்வளோ பாயிண்ட்ஸ் போயிருக்கோன்னு பார்க்கலாம். 10,671 ஒரு ரன்னு நம்ம ஹை ஸ்கோர் எடுத்திருக்கோம். இப்போது நம்ம தம்பி விஷ்ணு எவ்வளோ ஸ்கோர் எடுக்கிறான்றத மறக்காமல் பார்க்கலாம். சரி, இப்போது விஷ்ணு பிரியன் எவ்வளோ ஸ்கோர் எடுக்கிறான்றது பார்க்கலாம். விஷ்ணு பிரியன் ப்ளே பண்ண ஆரம்பிச்சு. ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. விஷ்ணு எஸ்கேப் ஆவானா மாட்டேன், என்னை தாண்டி போவானா மாட்டானான்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்களே. உங்கள் கெஸ் கரெக்டாக இருக்குதான்னு நான் அப்படியே பார்க்குறேன். என்னடா ஜம்பிங் ஷூஸ் இன்னும் கீழே குச்சிட்டு போகிறான். ஜெயிச்சிருவான் பொழுது என்னை தாண்டி. அதே மாதிரி எங்கள் அக்கா என்னை தாண்டி ஜெயிப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் போட்டுருங்க. ஓ, அவுட் ஆகாமல் எப்படியோ கஷ்டப்பட்டு போயிட்டுருக்கான்.
டக்குன்னு அவுட் ஆனாலும் நிம்மதியாக இருக்கான். என்னடா இவன் ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கான். பாருங்களா 2000 ஸ்கோர் எடுத்துட்டான். போயிட்டே இருக்கான். எஸ்கேப் ஆகிடுவானோ போத்துரு. என்ன மக்களுக்கு தோக்காமல் போயிட்டே இருக்கான். இந்த ஜம்பிங் ஷூஸ்னாலே எனக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது கைஸ். ஏன்னா அது வந்து டக்குன்னு எப்போ முடியுதுன்னே தெரிய மாட்டேது. டக்குன்னு நம்ம எங்கேயாச்சும் ஹைட்டில் இருந்தோன்னா குதிக்கும் போது இப்போ நான் எப்படி ட்ரெயினில் மாட்டி அவுட் ஆகணும் அதே மாதிரி அவுட் ஆகி போடுறேன். சரி மறுபடியும் என் தம்பி ஏதோ லைட்டாக தலை சுற்றுது போல இது அந்த பையனுக்கு. அதில் மாட்டிக்கினான். இஷ்டுக்கிறேன் அதுலேயும் லைட்டாக எஸ்கேப் ஆகிடுறானே. எவனா அவுட்டே ஆக மாட்டான். ஆனால் அவன் சுத்தமாக காயினே கலெக்ட் பண்ண மாட்டான். நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மக்களே. என்ன பண்ணுற ஜெயிச்சோம் பொழுது தோத்துட்டாங்க. எவ்வளோ ஸ்கோர்னு பார்க்கலாம். இவன் 12 இல்லை காயின்ஸ் அது எவ்வளோ 8549 ஸ்கோர் எடுத்துருக்கோம். ஆய் ஸ்கோர் மாதிரி. இப்போது எங்கள் அக்கா காவியா எப்படி போகிறான்னு பார்க்கலாம். சரி எங்கள் அக்காவுடைய டர்ன். ஓட ஆரம்பிச்சிட்டா. பார்த்தா என்னை தாண்டிக்க எங்கள் அக்கா ஜெயிப்பான்னு நினச்சிங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் தெரிக்க விடுங்க மக்களே. என்னையும் பிடிக்காம விஷ்ணுவையும் பிடிக்காம எங்கள் அக்காவை பிடிக்குன்னா மறக்காமல் க்ரீன் கலர் ஹார்ட்டை தெரிக்க விடுங்க. எங்கள் அக்கா எப்படி ஆடுற அவள் பேசுறதுக்கு ரொம்ப வெக்கப்படுறா. மேலே ஒரு ஃபிஷ்ஷு கொடுத்து வச்சுக்கிறா. நீங்கள் எப்படி போக முடியும் மக்களே. போயிட்டே இருக்கா. இதான் 2000 வருது எங்கள் அக்கா. என்னை தாண்டி ஜெயிப்பாங்களான்னு தெரியல. பயமாக இருக்குது. ஏன்னா நம்ம தான் டாப் ஸ்கோர் எடுத்து டாக்ஸிக் கேமிங்கை உயர்த்தணும். அதுக்காக சைக் அவுட் ஆகிட்ருக்கோன்னு நினச்சேங்க. ஆனால் எஸ்கேப் ஆகிடுச்சு எங்கள் அக்கா. டக்குன்னு எதுலேயாவது பட்டு அவுட் ஆகுக்கா. என் தம்பியை விட எங்கள் அக்கா கம்மியான ஸ்கோர் எடுப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. என்னடா சைடில் டைனோசர்லாம் எட்டி பார்க்குது. ஜம்பிங் ஷூஸு எஷ்லாக இருக்கும். எஸ்கேப் ஆயிடுச்சு. எஸ் 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 எவ்வளோ ஸ்கோர்னு பார்க்கலாம். 6271 ஸ்கோர் எடுத்திருக்காங்க. இப்போது இந்த வீடியோடைய வின்னர் நான் தான் கைஸ். அடுத்த சேலஞ்ச் என்ன பண்ணலான்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. சரி கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.